ஒரு வருஷம் வேலை பார்ப்பேன். கடைசியான வேலை பார்த்து பச்சையப்பன் கல்லூரி. இந்த படத்துக்கு என் மனைவிக்கிட்ட ஒரு வருஷம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இந்த ஒரு வேலைக்காக நான் வந்தது சென்னைக்கு இதனால தான் வந்தேன். அதனால் இந்த வேலைக்காக நான் வந்து ஒரு வருஷம் எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன். என் மனைவி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆப்ரஹாம் இவர் வந்து திருப்பூரில் இருக்கார். இவர் தான் இதை தொடங்கி வச்சார். ஒரு 25,000 பணத்தை அனுப்பி நீங்கள் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க அப்படின்னு. அடுத்தது நண்பர் அப்துல் ரஹ்மான். இவர் என்ன செஞ்சார், 1,00,000 ரூபா சீட்டை என்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் பெருசாக எடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த உணவெல்லாம் குபேந்திரன் நண்பர் பார்த்துக்கிட்டாரு. இது கொஞ்சம் எடிட்டர் ஜீவா சார் எடிட்டர் எல்லாருமே எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது. ஒரு பெரிய இதில் என் சிந்தனையில் இருந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன். 2800 ஃப்ரேமும் என்னுடைய ஃபஸ்ட் ஃப்ரேம் தான். இந்த ஃபஸ்ட் ஃப்ரேமில் இந்த திரைக்களத்தில் என்னுடைய முதல் குறும்படம் இது தான். அதனால் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு ஒரு பாக்கியம். தானு சார், பாக்கியராஜ் சார் இவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த என் பேச்சு கேட்குறதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தானு சாருடைய புது பாடகன், அவரே ஒரு இயக்கி, அவரே ஒரு கம்போசர். அவர் பாக்கியராஜ் சார் எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போது அங்கே வந்து அப்போயே நாங்கள் ஐயாவாயிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸில் நானும் என் ஃப்ரெண்டு மாதேஷன் தான் தங்க வச்சு பேசிகிட்டு இருந்திருக்கோம் ஐயாட்ட. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடையுது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயந்தான், கபிலர் வந்து ஒரு பெரிய ஒரு கவிஞர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி. என்ன சொல்லுவார், காலம் சீலம் கோலம் ஞாலம் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து என்றைக்குமே அது மாறாது. காலம் வந்து நேர்கோட்டில் இருக்கும், சீலம் வந்து மாறும், ஒழுக்கம் காலத்துக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் அடையும், அது மாறும். இது அடங்கினது தான் கோலம், பல கோலங்கள் அடங்கினது தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவார். இது உண்மையாகவே திரைப்படத்துக்கு பொருந்தும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.